பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 6. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கு ஏற்ப வாழாதவராவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்களிலெல்லாம் என்னை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி. அநேக மக்களுடைய ஜெபத்தை கேட்டு உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உமது திரு பீடத்திற்கு முன்பாக நின்று திருப்பணி செய்ய என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக உமை ஆராதிக்கிறேன். அப்பா, அனுதினமும் உமது திருப்பாதம் அமர்ந்து இந்த 3 மணிக்கு உமது அன்பு பிள்ளைகளாகிய உம்மால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நீர் எனக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. தவறாது என் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து என் ஆண்டவருடைய அமைதியில் நடக்க, வழியில் நடக்க நீர் எங்களை தைரியப்படுத்துவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, சோர்வின் ஆவி எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றி. உன்னத பலத்தை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்து எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உமது அன்பு மகளாக எங்களை உருமாற்றி உமது சித்தத்தை செய்ய வைத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் புதிய தெம்போடும் உமது பெயரை போற்றி புகழவும் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்தீரே. இரவு நேரத்திலெல்லாம் எந்த ஒரு தீமையும் எங்களை அணுகிவிடாதபடி எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களை சுற்றிலும் அன்பார்ந்த இயேசு சுவாமி வான தூதர்களை வைத்து பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எரிந்து சுடர் விடக்கூடிய விளக்காய் இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருளில் நடந்துவிடக் கூடாது. என் ஆண்டவரோடு நட்புறவு கொண்டு ஒளியில் நடக்க வேண்டும் என்பதற்காக, ஒளியின் பிள்ளைகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் நடப்பதும் ஒவ்வொரு செயல்களை செய்வதும் உமது விருப்பப்படி என்பதை உணர்ந்து கொண்டு என் ஆண்டவருடைய உள்ள விருப்பத்தை அறியக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நம்மை விட்டு வழி விலகி சென்று உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து உமக்கு சித்தமில்லாத செயல்களை செய்து நாங்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் பாவிகள். அப்பா, இருளில் நடக்க மட்டுமே விருப்பம் கொண்டு ஒளியை புறக்கணித்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதபடி பொய் சொல்லி பொய் பேசிக்கொண்டு எங்களுடைய வார்த்தைகளிலே உருட்டும் புரட்டும் உள்ளவைகளாக இருந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒளியை ஏற்றுக்கொள்ளாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் ஒளிந்து போவதாக, பிரகாசமாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய பாவ சிந்தைகளை அகற்றிவிட வேண்டுமாயும் அக்கினியில் எரித்துவிட வேண்டுமாயும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாய் இருக்கவும் எங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படவும் நாங்கள் எங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை சீரும் சிறப்புமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை மனபலத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல மனமாற்றத்தோடு, ஏதோ பாவம் செய்து விட்டேன், சூழ்நிலைக்கு ஏற்ப பாவத்தில் வீழ்ந்து விட்டேன், என் ஆண்டவரை மறுதலித்து இருக்கின்றேன், விசுவாச குறைவோடு இருக்கின்றேன், இந்த நாளிலே மனம் மாறி என் ஆண்டவரை தேடி சென்று நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவருடைய திரு உடலை நான் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் வாழ்வேன் என்று முடிவு
முடிவெடுத்து உம்மை தேடி வந்து இந்த நாளிலே உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் முன் உமது ஒளி ஒளிரப்படும் வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 36வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது ஒளியை சார்ந்தவர்கள் ஆவீர்கள் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் ஒளியாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் ஒளியாய் எங்களோடு கூட இருக்கின்றீர். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய பொழுது ஒளியாய் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் எங்களைப் போல் சாதாரண மனிதராக வந்த பொழுது ஆண்டவரே, அந்த விண்மீன் ஒளியாக உமது திருமுன் ஒளிர்ந்ததை அப்பா, ஞானிகளுக்கு வழிகாட்டியதே சுவாமி. அதே போல் நாங்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும், இருளில் நடப்பவர்களை ஒளிக்கு கொண்டு வரவும், குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருளின் அதிகாரத்திற்குள் இருக்கிறார்களோ, இருளில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, ஒளிக்கு வர பயந்து கொண்டு பாவத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் முன்பாக ஒளிரவும், நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து நடக்கவும், என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இந்த ஜெபத்தை கேட்டு விண்ணப்பங்களை ஏறெடுத்து உள்ளத்தை திறந்து உம்மை நோக்கி பேசிக் கொண்டு இருக்கிறார்களே, உமது குரலை கேட்க ஆசையோடு வந்திருக்கிறார்களே, அவர்களோடு பேசுவீராக. அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரே இந்த நேரத்திலே தகன பலியாய் உமது திரு சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்களிலே, உமது திரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே உண்மையோடும் உற்சாகத்தோடும் உம்மீது நட்புறவு கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும், ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து அதன்படி நடக்கவும், என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய குடும்பத்தை உமக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, பல கோடி செலவழித்து போட்டு வாங்கிக் கொண்டு அதன் வழியாக வருமானம் இல்லாமல் தவிக்கிறோமே, எந்த ஒரு மீன்பாடும் எடுக்கவில்லையே, நாங்கள் எப்படி வாழ்வோம் என்று சொல்லி கடன் சுமையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கடப்புறங்களில் வாழக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் இலைகளை நம்பி இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு நல்ல மீன்பாடை கொடுப்பீராக. என் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி உயர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். உற்சாகமின்றி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். தோல்விகளை சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மன உளைச்சலுக்கு ஆளாகி மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலாய் இருக்கும்படியாகவும் உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் கழுவப்பட்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொருவரையும் தொட்டு கழுவி சுத்திகரித்து அவர்களை புனிதப்படுத்தி அந்த ஆத்துமாக்கள் உமது திரு சமூகத்தில் நித்திய இளைப்பாறுதலை அடைவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும்
தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை அமலர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலும் நாங்களும் ஒளியில் நடக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.